வெல்கம் டு மாஸ்க் சேனல். சொந்தங்களை நல்லா இருக்கிறீங்களா? நம்ம சேனல் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாதீங்க. அப்போ தான் நம்ம வீடியோ போடுறதெல்லாம் உங்களுக்கு வந்து சேரும். வீடியோக்குள்ளே போகலாமா? வாங்க போகலாம். இப்போ அரை ஸ்பூன் மிளகு போட்டுக்கிறோம், 3/4 ஸ்பூன் ஜீரகம் போட்டிருக்கிறோம், 1 ஸ்பூன் வரமல்லி, ஒரு 5-6 பல் பூண்டு, ஒரு வரமிளகாய். இப்போ கற்பூரவள்ளி ரசம் தான் வைக்க போகிறோம். பார்த்துக்கோங்க, நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். பொரித்து குட்டி குட்டியாக தான் இருக்குது. இதில் நிறைய மருத்துவ குணம் அடைஞ்சிருக்கு. இது சளி காய்ச்சலுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லது. நம்மளுக்கு தெரியாமல் எது செஞ்சு சாப்பிட்றது இல்லை. மருந்து வாங்கி சாப்பிட்றதுக்கு பதிலாக இந்தமாரி செஞ்சு சாப்பிட்டாலே நம்ம சளி இருமலெல்லாம் சரியாயிடும். 2-3 நாளைக்கு விடாமல் சாப்பிடணும். சரிங்களா? ஒரு 10-15 எண்ணம் போட்டிருக்கேன். சின்ன சின்ன குட்டி இலை தான். கொஞ்சம் கொத்தமல்லி தழை, ஒரு மீடியம் சைஸ் சின்ன சின்ன தக்காளி தான், 3 தக்காளி போட்டுக்கலாம். இது குழந்தைகளிலிருந்து வயசானவங்க வரைக்கும் எல்லாருமே நல்லா சாப்பிட்லாம். இது எந்த தொந்தரவும் கிடையாது. கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். இப்போ நம்ம மிக்சியில் அடித்து எடுத்துட்டு வந்துடலாம். சரிங்களா? இது துவையலாவோ சூப்பாவோ எந்த மாதிரி வேணும்னாலும் வச்சு நம்ம சாப்பிட்லாம். சளிக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இருமலுக்கும் சளிக்கும் செஞ்சு சாப்பிடுங்க. ஒரு ஸ்பூன் எண்ணெய், கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு வரமிளகாய் போட்டுக்கலாம். அவ்வளோதான் தாளிக்கிறது. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற எல்லாம் ஊற்றிக்கலாம். சரிங்களா? மிக்ஸி ஜார் கழுவி அது தண்ணியவே ஊற்றிக்கலாம். நம்ம கொஞ்சமாக புளி கரைச்சி வச்சுருக்கேன், அதை எடுத்து ஊற்றிக்கலாம். தேவையான அளவு உப்பு. காரம் ஒரு மிளகா தான் போட்டிருக்குறோம். கற்பூரவள்ளி தலையிலேயே காரத்தன்மை இருக்குது, அதனால் அளவாக தான் போட்டிருக்குறோம். சரிங்களா? குழந்தைகள்லேருந்து யாருக்கு சளி பிடிச்சாலும் இந்தமாரி செஞ்சு கொடுங்க. சாதாரணமாகவே நம்ம அடிக்கடி செஞ்சு சாப்பிட்லாம் இந்தமாரி. இப்போ நுர கட்டிருச்சு, கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நம்ம கொஞ்சம் கொத்தமல்லி தழை போட்டுக்கலாம். சரிங்களா? ஒரு கிளறி விட்டுடலாம். பாருங்கள், இந்தமாரி தான் இருக்கும். சாப்பாட்டுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். அருமையான ஒரு மருந்து. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். சரிங்களா? சூடாக ஒரு டம்ளர் ஊற்றி குடித்தோம்னா சளியெல்லாம் நல்லா கீழே இறங்கிரும். சரிங்களா? இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. சாப்பிட்டு உங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாங்க. நன்றி, வணக்கம். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். சரி.